சும்மா எப்ப பார்த்தாலும் ரீல்ஸ் பண்ணிட்டே இருக்க, சும்மா தேவையில்லாத பொருளை காசு குத்து வாங்கிட்டே இருக்க. இப்படி போனே நோண்டிட்டு இருந்தா என்ன பிடிக்கும்? எதுவுமே பிடிக்கல. போ. ஏதாவது பொண்ணுங்க என்னென்னமோ பண்றாங்க. உன் பொண்டாட்டி ரீல்ஸ் தானே பண்றா, இதுக்கெல்லாம் கோப்படுவ. பொண்ணுன்றவ பூ மாதிரியா? போ, அழுதுட்டு இருக்க போறா, போய் சமாதானப்படுத்து. நிக்கி. நிக்கிதா. ஹலோ அம்மா. அம்மா கேக்குதா? கேக்குது, சொல்லுப்பா. அம்மா, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா எல்லாமே புரியுமா? என்னடி உளறிட்டு இருக்க? அம்மா, நான் ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடக்குதுமா. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்கிட்ட சொன்னாதானம்மா எனக்கு தெரியும். என்னதாண்டி ஆச்சு உனக்கு? அம்மா, அவளுக்கு சமைக்க கூட தெரியலம்மா. அம்மா, நான் தான் சமைக்க கத்துக்கிறேன்னு சொன்னனேம்மா. நீ என்னைக்கு கிச்சன் பக்கம் போயிருக்க? சமைக்கிறதுக்கு பதிலா பேசிட்டு தானே இருக்க. அம்மா, அதெல்லாம் கூட இருக்கட்டும்மா. நான் அனாவசியமா செலவு பண்ண மாட்டேன்னு உனக்கே தெரியும்ல. ஆனா இவன் ரீல்ஸ் பண்றதுக்குலாம் 7,000 செலவு பண்றாமா. ஆமா, எனக்கு தேவையான பொருள் நான் காசு கொடுத்து வாங்குறேன். இதுல என்னமா தப்பு? உனக்கு கால் கட்டு போட்டாதான் திருத்துவேன்னு பார்த்தேன். இன்னும் அப்படிதான் இருக்கியா? நல்லா கேளுங்கம்மா. என் மாப்பிள்ள என்ன கஷ்டப்படுறாரோ. அம்மா, அவ்வளவுதான். உனக்கு அமைதியா இருந்துட்டு. சரி சரி, கல்யாணம் பண்ண புதுசு அப்படி இப்படிதான் இருக்கும். நீங்களே என்னன்னு பாத்துக்கோங்க. சரிம்மா, அதெல்லாம் விடுங்க. நான் என்னைக்காச்சும் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு ரூல்ஸ் எல்லாம் போட்டுருக்கேனா? அதுக்குன்னு எப்படி வேணா இருக்கலாமா? நான் என்ன என் இஷ்டத்துக்கு இருந்துட்டேன்? ஆமா, கொஞ்சம் கூட என்னை பத்தி யோசிக்கிறதே இல்ல. நான் பேசுறத கவனிக்கிறது கூட இல்ல. அப்படிலாம் ஒண்ணுமே பண்ணலங்க. இல்ல, நீ அப்படிதான் பண்ற. அப்படி நான் என்னதான் பண்ண சொல்லுங்க. எல்லாமே நீ அப்படிதான் பண்ற. எல்லாமே நான் என்ன பண்ண சொல்லுங்க. எனக்கு அப்பவே தெரியும் உங்க ஜெனரேஷன் இப்படிதானு. என்னது எங்க ஜெனரேஷன் இப்படிதான்? என்ன தெரியும் உங்களுக்கு ஜென்சி ஜெனரேஷனை பத்தி? பாத்தியா பாத்தியா, இப்ப கூட எனக்கு புரியாத வார்த்தையில எதை சொல்லி திட்டுற. ஐயோ, நான் உங்களை திட்டலங்க. ஜென்சின்றது இந்த ஜெனரேஷனோட நேம். அதானே 90s கிட்டுக்குலாம் எப்படி தெரியும் இதை பத்தி? ஏய் நிறுத்து. என்ன ஆனா உனா சும்மா 90s கிட்ஸ் சொல்றீங்க? நீங்களாம் ஒழுங்கா எப்ப பார்த்தாலும் போனை தான் நோண்டிட்டு இருக்கீங்க. அப்படியே போனுக்குள்ள மூழ்கிறீங்கல்ல. ஃபீலிங்ஸை மதிக்க தெரியுதா உங்களுக்கு? சரி, அதெல்லாம் விடு. ஃபீலிங்ஸோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, இவளை சும்மா விடவே கூடாது. என்ன பண்ணலாம்? இந்த வீட்டில் நம்ம யாருன்னு காட்டியே ஆகணும். என்ன பண்ற? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு மேல வரீங்க. இதுதான் உங்க ஜெனரேஷன்ல கத்துக்கிட்ட மரியாதையா? மரியாதையா? மரியாதை பத்திலாம் நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? பாரா. அதானே 90s கிட். உங்களுக்குலாம் என்ன தெரியும்? இல்ல என்ன தெரியும்னு கேக்குறேன். ஹலோ ஹலோ ஹலோ, எங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. சும்மா ஓவரா. ஐயோடா, அதான் பார்த்தோமே. ஒரு ரீல்ஸ் ஒழுங்கா பண்ண வருதா இல்ல அதை எடுக்க தான் வருதா? ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேச வேண்டியது. கேட்டா நான் அந்த ஜெனரேஷனையும் பார்த்தாச்சு இந்த ஜெனரேஷனையும் பார்த்தாச்சுன்னு சொல்ல வேண்டியது. ஐயோ குழந்தை, என்ன தெரியும் உங்களுக்கு எங்களை பற்றி? உங்களுக்கு லவ்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியுமா? இல்லை அந்த லவ்வை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னாச்சும் தெரியுமா? சொல்கிறேன் கேட்டுக்கோ. நமக்கு பிடிச்ச பொண்ணு பின்னாடி அவளுக்கே தெரியாமல் சுற்றி அவளுக்காக பல கவிதையை எழுதி அந்த கவிதையில் ஒரு கவிதையை சூஸ் பண்ணி அந்த கவிதையை தன் கைப்பட லெட்டராக எழுதி அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ரோஸை வாங்கிட்டு அப்படியே அவன் முன்னாடி பயத்தோடு போய் நின்னா அவள் அந்த லெட்டரை வாங்கிட்டு அவள் கண்ணால் ஒரு பதில் சொல்லுவா பார், அதுதான் காதல். அதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது சின்ன பசங்களா? அடச்சி, இவ்வளோ லென்த்தியா டைலாக் பேசினா மட்டும் உங்க ஜெனரேஷன் கெத்து பெருசுன்னு ஆயிடாது. நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிட்டாலும் எங்க ஜெனரேஷன் கெத்து தான் பெருசு தான்.
நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. இப்படியே சொல்லிட்டு சுத்த வேண்டியதுதான். இங்க பாரு, நீ விட்டா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. நான் ஓவரா பேசல, உண்மையை பேசுறேன். ச்சே. பேசிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கான். ச்சே, இப்படி மூச்சு விடாம டைலாக் பேசினாலாம் வேஸ்டா போச்சு. என்ன பண்றது? ஏங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கீழே வந்து பேசினா மேல போறீங்க, மேல வந்து பேசினா கீழே வரீங்க. என்ன அவாய்ட் பண்றீங்களா? ஆ, போதும் போதும், மறுபடியும் லென்த்தி டைலாக் ஒன்றும் தேவையில்லை. என்னதான் உன் பிரச்சனை? அமைதியா இருந்தா பேசுன்ற, பேச வந்தா ஏன் பெருசா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்திடுற. இப்போ என்னதாங்க பிரச்சனை? இந்த ஜென்சி ஜெனரேஷன் தானே. சரி, எந்த ஜெனரேஷன் பெருசுன்னு தெரிஞ்சுக்க ஒரே வழிதான் இருக்கு. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நீங்க 2K கிட்டாவும் நான் 90s கிட்டாவும் இருந்து பார்க்கலாமா? அப்ப தெரியும் எது கெத்துன்னு. ரொம்ப பதட்டமா இருக்கீங்க, தண்ணி குடிங்க. என்ன பயமா இருக்கா? பயமா? யாருக்கு? எங்களுக்கா? எங்க ஜென்ரேஷனுக்கு அப்படின்னு என்னன்னு தெரியாது, பார்த்துக்கலாம். அப்போ ஓகேவா? ஓகே தான். பார்க்கலாம். யார் அழைப்பது? ஓ ஓ ஓ வாவ், யார் அழைப்பது? ஐயையோ, என் பொண்டாட்டி. சொல்லுமா. ஏய், போது நிறுத்து. இங்க பாரு, நீ வரத்துக்குள்ள வீட்டை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிடுறேன், சமைச்சு வச்சிடுறேன், துணி துவைச்சிடுறேன், துவைச்சு துணியை காய வச்சிடுறேன். என்ன ஓகேவா? ஓகேவாமா? அந்த பயம் இருக்கணும்டி. நீ மட்டும் வேலைய சரியா முடிக்கல, உன்னை நான் முடிச்சிருவேன். சரி வைக்கிறேன். அப்பாடா, இவ்வளவு கட்டினதுக்கு அப்புறம் நான் படுற பாடு இருக்குச்சு. நிம்மதியா குளிக்க கூட முடியல. போன வச்சுட்டா. மறுபடியும் யாரு? மாப்பிள்ள. ஐயோ, மாப்பிள்ள கிட்ட பேசி எவ்வளவு நாளாச்சு. சொல்லு மாப்பிள்ள. யோ மாமா, இவ்வளவு நேரம் யாரு கூட தொடர்புல இருந்தா? மாப்பிள்ள, மாமனை பத்தி அப்படி தப்பால பேசாதியா. உன் மாம உத்தம பத்தன. உங்க அத்தை கூட மட்டும்தான் தொடர்புல இருப்ப. பத்துனா? யோ, பெரிய மனுஷன் மாதிரி எங்கயாச்சும் பேசுறியா? லூஸ் மாதிரி எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பியா? ஐயோ மாப்பிள்ள, அதெல்லாம் இருக்கட்டியா. இப்ப எதுக்கு ஃபோன் பண்ண அத சொல்லு. மாமா, அது வந்து ஒரு ரீல்ஸ் ஒழுங்கா பண்ண வருதா? என்ன தெரியும் உங்களுக்கு எங்களை பத்தி? உங்களுக்கு லவ்னா நீங்க 2K கிட்டாவும் நான் 90s கிட்டாவும் இருந்து பார்க்கலாமா? அப்ப தெரியும் எது கெத்துன்னு. சூப்பர் மாப்பிள்ள, நீ பண்ணதான் ஏன் கரெக்ட். இவங்களுக்கெல்லாம் இப்படி ஏதாச்சும் ஒன்று செய்யணும் மாப்பிள்ள. அப்பதான் நம்ம ஜெனரேஷனோட கெத்து என்னன்னு தெரியும். யோ, என்ன நம்ம ஜெனரேஷன் பேச்சு வாக்குல நீ அப்படியே எங்க கூட சேர்ற? நீலாம் 90ஸ்ல பிறந்தியா 80ஸ்ல பிறந்தியான்னு உனக்கே தெரியாம சுத்திக்கிட்டு இருக்க. யோ, இப்போதைக்கு அசிங்கமா கேவலமா சிரிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்குதான் மாப்பிள்ள, மாமனை மாதிரி எப்பயும் அப்டேட்ல இருக்கணும்ன்றது. இந்த மாமன் கிட்ட நிறைய விஷயம் கத்துக்க, அப்பதான் உனக்கெல்லாம் யூஸ் ஆகும். மாப்பிள்ள மாப்பிள்ள இப்படிதான் பேசிட்டு இருக்கும்போதே கட் பண்ணிடுவான். ஐயோ, இவங்கிட்ட பேசி என் பொண்டாட்டி சொன்ன வேலையெல்லாம் மறந்துட்டனே. நைட்டு வந்தேன்னா செத்த. ஐயோ, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க கொஞ்சம் அப்படி ஓரமா போய் உங்க போன்ல மூழ்கினீங்கன்னா நான் அப்படி கொஞ்சம் தூங்கிடுவேன். போறீங்களா? என்ன முறைப்பு? போ. இருங்க, இங்க கொஞ்சம் உட்காருங்க. முதல்ல நாளைக்கு நீங்க 2Kவா இருக்க போறீங்களா இல்ல நான் 90ஸா இருக்க போறேன்னா நீ எப்படி முடிவு பண்றது?
இவ்வளோ அக்யூரேட்டா பேசுறேன்னா நீ எல்லாமே யோசிச்சு வச்சிருப்ப. சொல்லு கேட்போம். ஹா ஸ்டோன் பேப்பர் சிசர் ஆடலாம். நான் வின் பண்ணிட்டா நீங்க 2Kவாவும், நீங்க வின் பண்ணிட்டா நான் 90s இருக்கலாம். ஓகேவா? ஐயோ அந்த கேம் நம்ம ஹலோ மிஸ்டர், என்ன திங்கிங்? பயமா இருக்கா? ஓஹோ பயமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விளாட்லாம். ரெடியா? ஆடலாமா? நான்லாம் பிறந்ததுலேருந்து ரெடி. ரெடி. ஸ்டோன் பேப்பர் சிசர். வெட்டு, நல்லா வெட்டு. நீ அவுட்டு, நான் ஜெயிச்சிட்டேன். வின்னு வின்னு ஹலோ வின்னு. ஹலோ, பெஸ்ட் ஆஃப் 3. எங்கள் அம்மா அப்பயே சொன்னாங்க இந்த சின்ன பசங்களாம் போங்காட்டம் ஆடுவாங்கன்னு. கரெக்டாக இருக்கு. ஹா ஒன்றும் இல்லை, போவோமா? ம் ஸ்டோன் பேப்பர் scissor. சீசர். அவுட். இதுதான் ஃபைனல். ஸ்டோன் பேப்பர் சிசர். நான் வின் பண்ணிட்டேன். நீங்க காலி. நாளைக்கு நீங்க தான் 2Kவா இருக்கணும். நான் சொல்றதெல்லாம் செய்யணும், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். என்ன ஓகேவா? ஹலோ 2Kவாலாம் இருக்கிறதுலாம் சப்பா மேட்ரு, சால்ட் வாட்ரு அசால்ட்டாக பண்ணுவோம். போவியா? ஹலோ ஹலோ, நாளைக்கு இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டாஸ்க்.